நண்பர்களின் இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சியின் கொள்கை பரப்பு செயலாளர் அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்களுக்கும். நண்பர்களே, சாட்டை துரைமுருகன் அண்ணன் நம்ம சீமான் அண்ணனை இது வரைக்கும் தாக்கி பேசுறதே கிடையாது. அதுவும் சீமான் அண்ணன் இப்படி ஒரு காரியம் பண்ணுவாரு அப்படிங்கறத கொஞ்சம் கூட நாம் தமிழர் கட்சியில இருக்க யாரும் எதிர்பார்க்கல. ஒட்டுமொத்த தமிழ் மக்கள் அவங்க கட்சிக்காரங்க யாருமே எதிர்பார்க்கல. குறிப்பா சாட்டை துரைமுருகன் அவர்கள் அவரை பத்தி ஒரு முக்கியமான பதிவு ஒன்று பேசியிருக்காரு. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நண்பர்களே, நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் பத்தி எல்லாமே தெரியும். தமிழ் தேசியவாதி, அதான் பாத்தீங்கன்னா தமிழுக்காக போராடக்கூடிய ஒரு மனிதர். அதான் பாத்தீங்கன்னா கடந்த ஆட்சியில திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சியில பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஐயா ஸ்டாலின் அவர்களை பத்தி விமர்சனம் பண்ணிட்டு இருந்தாரு. ஆளுங்கட்சி திமுக பிடிக்காது, வெறுப்பு அரசியல், குடும்ப அரசியல் சொல்லி வெறும் மக்கள் விரோத அரசியல் ஆட்சின்னு சொல்லி நல்லா பேசிட்டு இருந்தாரு. இப்படி இருக்கவும் பாத்தீங்கன்னா சென்னையில ஒரு கல்யாண வீட்டுல அதுவும் ஒரு சம்பவம் நடந்திருக்கு. இதைத்தான் நம்ம சாட்டை துரைமுருகன் அவர்கள் நம்ம அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி பண்ணுவார் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கலன்னு சொல்லியிருக்காரு. என்ன தெரியுமா, சீமான் அண்ணன் கல்யாணத்துக்கு போயிருக்காரு. திமுக கட்சிக்காரங்க கல்யாணம் வீடு. அந்த கல்யாண வீட்டுக்கு போகும்போது அங்க நம்ம இளைஞரணி தலைவர், எதிர்கட்சி தலைவர் உதயநிதி ஸ்டாலின் ஐயா இருந்திருக்காரு. இருந்தோடனே ரெண்டு பேரும் கையை பிடிச்சு குலுக்கிக்கிட்டு மேடையில உதயநிதி ஸ்டாலின் அவர்களை பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு சீமான் அவர்கள். இதை பார்த்துட்டு நம்ம சாட்டை துரைமுருகன் அண்ணன் ரொம்ப கொந்தளிச்சு மன வேதனையில பேசியிருக்காரு. என்னதான் இருந்தா அண்ணன் சீமான் அவர்கள் இப்படி பண்ணிருக்க கூடாது, இப்படி பண்ணிருக்கவே கூடாது. இந்த மாதிரி நீங்க திராவிட முன்னேற்ற கழகத்தை எப்பவுமே எதிர்ப்பீங்க, திமுக குடும்ப அரசியல், குடும்ப ஆட்சின்னு சொல்லி எதிர்ப்பீங்க. இப்படி இருக்கும்போது எப்படி நீங்க உதயநிதி அவர்கள் கையை பிடிச்சு நீங்க பேசலாம், மேடையில் எப்படி அவங்கள புகழ்ந்து பேசலாம், இது உங்களுக்கே நல்லா இருக்கா அப்படின்னு இப்ப அவங்களுக்குள்ளே ஒரு பெரிய ஒரு போட்டி, ஒரு பெரிய என்ன சொல்றது, ஒரு குடும்ப கட்சிக்குள்ளே ஒரு உள்கட்சி பூசுற மாதிரி ஆயிடுச்சு. இவங்க எப்படின்னா சீமான நம்மளெல்லாம் இவங்க கூட பேசக்கூடாது சொல்லிட்டு கடைசியில பார்த்தா திமுக காரங்க கூட சேர்ந்த ஒன்னாந்து பேசுறாரு. என்ன இப்படி உங்க கொள்கை இதானா, உங்க கோட்பாடு இதானா அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருக்காரு. அதே நேரம் பாத்தீங்கன்னா அதை ஒரு திமுக காரங்க வீட்டு பையனா, மாப்பிள்ள பையனா இருந்து அதிமுக வீட்டு பொண்ணா இருந்து ரெண்டு பேரும் சம்பந்தம் பண்ணக்கூடாது. இதே இது சாட்டை துறைமுனா இருந்தா நான் ஒரு கல்யாணத்துக்கு போனா திமுக காரங்களோ அதிமுக காரங்களோ நாம் வேற காங்கிரஸ் கட்சியோ டிவிகே கட்சியோ யாரா வந்தா மூஞ்ச திருப்பிக்கிட்டு போயிடும், பக்கத்துல நிக்க மாட்டேன். சீமான் அண்ணன் எப்படி இப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு ஒரு பயங்கரமான ஒரு விஷயத்த இவர் நம்ம சாட்டை துரைமுருகன் பேசியிருக்காரு. அவர் சொல்றது கரெக்ட் தானங்க. என்னதான் இருந்தாலும் கொள்கை அரசியல், குடும்ப அரசியல், திராவிட அரசியல் அப்படி இப்படிலாம் பேசிட்டு கடைசியில திமுகவை தரக்குறைவா பேசி எவ்வளவு பேசணும் அந்த அளவுக்கு பேசி கடைசியில திமுக கூடயே ஒரு எப்படி சொல்றது, ஒரு நட்பு ரீதியா உதயநிதி அவர்கள் கூட கை குலுக்கி மேடையில அவரை புகழ்ந்து பேசி இப்படி பேசும்போது எந்த கட்சிக்காரங்க அவங்க கட்சிக்காரங்களும் பிடிக்காது. இப்ப அப்படித்தான் ஆகி போச்சு. சீமானந்தன் மேல வெறுப்பு வந்துருச்சு சாட்டை துரைமுருகனுக்கு. அநேகமா போற பக்கம் பார்த்தா சாட்டை துரைமுருகன் அவர்கள் பாத்தீங்கன்னா நம்ம டிவிக்கு கட்சியில இணைஞ்சிருவார் நினைக்கிறேன். கண்டிப்பா இணைஞ்சா நல்லதுதான். அதே நேரம் நீங்க இதனாலதான் ஜெயிக்காம போய்கிட்டு இருக்கீங்க சீமான் அண்ணன் அப்படின்னு சொல்லி சாட்டை துரைமுருகன் ஒரு குமுறல் வச்சிருக்காரு. அது உண்மையான விஷயம். அதுதான் மக்களே, அவங்க கட்சிக்குள்ள என்னமோ நடக்கு. இருந்தாலும் சீமான் நீங்க பண்ண தவறான விஷயம் தான். சாட்டை துரைமுருகன் என்ன சொல்றது நானே சொல்றேன். சரி, உங்களுக்கு அது பிடிச்சிருக்கா நீங்க அந்த வெளியில போகலாம். ரைட் நம்பர்ல இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி சாப்பிடுங்க. மறக்காம நம்ம பேப்பர் ரெடி 248 சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.